அரிதான இரத்த வகையைச் சேர்ந்தவர்கள் தன்னார்வத்துடன் இரத்தத்தை தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இரத்த தானம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இரத்த தானம் செய்வோரை சிறப்பிப்பதற்காகவும் ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தாய்மார்களை காப்பாற்ற அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்பது இந்த ஆண்டு இரத்த தான தினத்தின் கருத்தாக உள்ளது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் 18 வயது முதல் 60 வரையிலான 45 கிலோ எடைக்கு மேல் உள்ள நபர்கள் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதன் அவசியம், அதனால் ஏற்படும் பயன் குறித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி விளக்கம் அளித்தார். ரத்த தானம் செய்யும் போது நம்ம உடம்புல இருக்க ரத்தத்துல இந்த ஆல்கஹால் கண்டென்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. மற்ற போதைப் பொருட்கள் அதெல்லாம் இருந்தா அவங்க ரத்த தானம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் ஆயிடுறாங்க. அப்ப ரத்தம் கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் முன்னாடி இந்த போதைப் பொருள்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா 3 நாள் 1 வாரம் அப்படிங்கறதெல்லாம் அந்த ரத்த தானத்துக்காக மட்டும். ஆனா இதையே நம்ம காரணமா வச்சு நம்முடைய இளைய தலைமுறை இந்த போதைப் பொருட்களை தவிர்ப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் சேர்த்து இந்த இரத்த கொடையாளிகள் தினத்துல எடுத்துக்கிட்டா நல்லது. ஆண்டுதோறும் 15,000 முதல் 17,000 யூனிட் ரத்தம் வரை தேவைப்படுகிறது. இந்த தேவையை தன்னார்வ கொடையாளர்கள் மற்றும் இரத்த தான முகாம்கள் மூலம் மருத்துவர்கள் பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஓபாம்பே போன்ற அரிதான வகை ரத்தம் கொண்ட நபர்கள் தாமாக வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி துறை தலைவர் மங்கையர்கரசி கேட்டுக் கொண்டார். ஆல் ஓவர் த வேர்ல்டு நெகட்டிவ் குரூப்ங்கிறது ரேர் தான். அது இல்லாம ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் மாதிரி ஓபாம்பே குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அது இப்போ நம்ம பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா, நான் சேலத்துல இருந்து மதுரை வரைக்குமே நாங்க இது வரைக்கும் ஒரு 14 டோனர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த ஓபாம்பே குரூப் எல்லாம் அதே குரூப் பிளட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம அவங்கள தேடி அலைய முடியாது. இங்க நாங்க அரசு மருத்துவமனை கோயம்புத்தூர்ல நாங்க அந்த மாதிரி கேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். நிறைய புது டோனர்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரேர் குரூப் எல்லாம் தயங்காம பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனையில போய் தங்களோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இரத்த தானம் அளிப்பதன் மூலம் யாரோ ஒருவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. அதேவேளையில் இந்த இரத்த தானம் நாளை நம்முடைய உயிரையும் காக்கும். எனவே அனைவரும் இரத்த தானம் செய்யுங்கள் என்று மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.